ஹாய் மை சேனல். இது வந்து நாங்கள் கோபி பரோட்டா செஞ்சுருக்கோம். வாங்க இது எப்படி செஞ்சாலும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோபியை நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி இந்த காய் செதுக்கிறதுல வச்சு நல்லா செதுக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். புழிஞ்சிட்டு வெங்காயம், கொஞ்சோண்டு ஓமம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் போட்டு மல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் பிசைஞ்சி வச்சுட்டு அப்புறமா மாவு ரெடி பண்ணணும். சப்பாத்தி மாவு பிணையிறது போல் நல்லா சப்பாத்தி மாவை நல்லா கொஞ்சோண்டு ஓமம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பாருங்க இப்படி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மாவு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த கோபிக்கு எல்லாம் பிணைஞ்சதெல்லாம் வச்சு மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி உருட்டுறது போல் நல்லா உருட்டி இந்த கோபி இதெல்லாம் அதுக்குள்ளே வச்சு நல்லா வெளியில் வராமல் நல்லா மெதுவாக உருட்டி அதை நல்லா உள்ளே வெளியில் வராமல் நல்லா ரவுண்டாக உருட்டணும். அந்த உள்ளே வச்ச செப்ட்டு வெளியில் வராமல் நல்லா நைஸாக உருட்டுங்க. இந்த பிறகு கையில் அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே உருட்டினோம்னா ரவுண்டாக வரும். ரவுண்டாக வந்தோன்னா கல்லில் போட்டு அப்படி ரவுண்டாக இந்த பிறகு இப்படி தேய்க்கணும். வெளியில் வராமல் இருக்கா இது தேய்க்கிறது பாருங்கள், அப்படி தான் தேய்க்கணும். அது இதில் வெளியில் வச்ச பூர்ணமெல்லாம் வெளில வராமல் இருக்குது பாருங்கள். அது அப்படியே கல்லில் போட்டு ஒரு சைடாக கொஞ்சம் தான் ஒன்று திருப்பி போட்டு அப்புறமா லேசாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பு வைக்கக்கூடாது. கம்மியாக வச்சு திருப்பி போட்டு அந்த எண்ணெய் தடவிட்டு நல்லா கொஞ்சம் தோசை கல் வச்சு பிரட்டி வச்சு அப்படியே அமுக்கி விடணும். அப்போ தான் வேகும். அப்புறமா நல்லா எண்ணெய் தடவிட்டு லாஸ்ட்டாக தான் நெய் தடவிட்டு மேலே அப்புறமா எடுத்தால் கோபி பரோட்டா ரெடி. இது கூட சாப்பிட்றதுக்கு தயிரை நல்லா கடைஞ்சிட்டு நல்லா இதில் வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா இது பண்ணி அடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஜீரக பொடி, உப்பு, இங்கே வந்து காளான் நமக்கு போடுவாங்க, நம்ம வேணால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காரா பூந்தி இருக்குது பாருங்கள், அதை போட்டோம்னா ராய்த்தாம்பாங்க. இதை தான் இந்த பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.